நேர்களே, இன்றைய தலைப்பு வாஸ்து முறையில் வீடு கட்ட சில அடிப்படை விதிகள். நேர்களே, நீங்கள் வீடு கட்ட நினைத்தால் வாஸ்து முறையில் வீடு கட்டிக் கொள்ளுங்கள். அதற்கான சில அடிப்படை விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் குடும்பம், நீங்கள், உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் கல்வியிலும் சிறந்து நீங்கள் பொருளாதாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அடைய வேண்டுமா? நீங்கள் வாஸ்து முறைப்படி வீடு கட்டிக் கொள்ளுங்கள். அதற்கான சில அடிப்படை விதிகள் இருக்கின்றது. அதை பார்ப்போம். அதாவது விதி 1, கிழக்கு வடக்கு திசைகளில் அதிகமான காலியிடம் விட வேண்டும். விதி 2, கடைக்கால் வெட்டல், வானம் தோண்டுதல் வடகிழக்காகி ஈசானிய மூலையிலிருந்து தொடங்க வேண்டும். விதி 3, உங்கள் வீட்டு தனப்பகுதிக்கு உரிய கிழக்கு வடக்கு ஈசானிய திசைகள் பள்ளமாக இருக்கும்படி சரி செய்ய வேண்டும். விதி 4, மேற்கு தெற்கு தென்மேற்கு கன்னி மூலை மேடாக அமைத்து கொள்ள வேண்டும். விதி 5, கிழக்கு வடக்கு ஈசானியம் தவிர மற்ற திசைகளில் கிணறு குழி பள்ளம் இருந்தால் அதை மண்மூடி புதைத்து விடுதல் நல்லதாகும். விதி 6, ஈசானியத்தில் கிணறு அல்லது குழி வெட்டி நீர் தேக்கி அந்த நீரை வீடு கட்ட பயன்படுத்துதல் நல்லதாகும். விதி 7, வீடு கட்ட கொண்டு வரும் கற்கள் மற்றும் பொருட்களை செங்கல், மர சாமான்கள், உபகரணங்கள் உட்பட கிழக்கு வடக்கு திசைகளில் வைக்காமல் தெற்கு மேற்கு திசைகளில் வைக்க வேண்டும். விதி 8, வீடு கட்ட நீங்கள் தேர்வு செய்யும் நிலப்பகுதி சதுரமாகவோ நீள் சதுரமாகவோ இருக்க வேண்டும். விதி 9, அந்த திசையின் கோணமும் வெட்டப்பட்ட நிலையில் பின்னமாக, முக்கியமாக ஈசானியம் மட்டும் குறைந்த நிலையில் இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். விதி 10, வாசற்படி, ஜன்னல், அலமாரி, கதவுகளை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தல் நல்லதாகும். விதி 11, வாசலில் முழுமையாக சுவர் 4 அங்குலம் வரை அமைத்து அதன் பிறகு அமைத்தல் நல்லதாகும். வாஸ்து நேரத்தை பயன்படுத்துவதும் போது நேரத்தை விட்டுவிடாது வழிபட்டு தொடங்க வேண்டும். நேர்களே, நாம் இப்போது இந்த வாஸ்து முறைப்படி அடிப்படை விதிகள் என்னென்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். இதை நீங்கள் பயன்படுத்தி இதை நல்லதொரு முறையில் வீடு கட்டி நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.